டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள், டாக்ஸின்ஸ் நம்ம உடல்ல ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லயுமே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான சில வழிமுறைகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நமக்கு சிறுநீரகங்கள் ரொம்ப முக்கியம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளையும் வெளியேற்றக்கூடியது சிறுநீரகங்கள் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், சிறுநீரகங்கள்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது எப்படி? ஸோ அப்போ ஒட்டுமொத்த உடலையும் சுத்தம் செய்யக்கூடிய கிட்னிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். அதே சமயம் கிட்னில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கழிவுகளையும் வெளியேற்றுவதற்கான வழிமுறைகள் என்னன்றதை நம்ம பார்க்கணும். சரி, இப்போ கிட்னி ஃப்ரெண்ட்லி டயட் அப்படின்னு சொல்ற நம்ம கிளினிக்ல ஸ்பெஷலா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னா, இதை செய்யாதீங்க அப்படின்னாதான் அதை மேடம் இந்த ஒரு வாட்டி மட்டும் செஞ்சுக்கிறேன், இது வேண்டாம் சாப்பிடாதீங்கன்னா இந்த ஒரு வாட்டி. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த சிறுநீரகங்கள் அப்படின்னு நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல உப்பு சுவை, எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரு விஷயம் தான், உப்பு குறைத்து சாப்பிடுங்க, உப்பு குறைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ற விஷயம் தான். ஏன்னா நார்மலா நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள்லயே உப்பு சத்து இருக்கும். இப்போ நம்ம தேவைக்கேற்ப இன்னும் அதிகமா எக்ஸ்ட்ராவா சேர்க்கணும்னு இல்லை, பாதி அளவு உப்பு சேர்த்து சாப்பிட்டாலே, அதுவும் முக்கியமாக 40 வயதை கடந்து விட்டாலே நம்ம பாதி அளவு உப்பு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் நமக்கு சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு உணவு முறைகள், இதுல மருந்துகள், சித்த மருந்துகள் என்ன எடுக்கலாம் அப்படின்றது நான் சொல்றேன். சிறுநீரகங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். ஒர்க் பண்ற வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியில எடுத்துரும். பட் ஒன்ஸ் நமக்கு சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்பட்டு சுருக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர்றது கொஞ்சம் கடினமான விஷயம். ஆனா அதையுமே நம்ம சித்த மருத்துவத்தின் மூலம் நம்ம சரி பண்ணலாம். அப்போ ஏற்கனவே எனக்கு சுகர் இருக்குங்க, முக்கியமாக பிளட் பிரஷர், ஸோ ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்களுக்கு தான் டக்குன்னு நமக்கு சிறுநீரக பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, யங் அடல்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு பிபி இருக்குன்னா சரி நான் டயட்ல சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதற்கான சிகிச்சை முறைகள் சரியா எடுக்காம கொஞ்ச நாள் விடுறதுனால, சில வருடங்கள் விடுவதனால காலம் போக போக என்ன ஆகுதுன்னா அது டைரக்டா நமக்கு சிறுநீரகங்கள்ல பாதிப்பை உண்டாக்குது. ஸோ அந்த மாதிரி சிறுநீரகங்கள்ல பாதிப்பு உண்டாக்கும் பொழுதுதான் நிறைய உடல் நலனின் பிரச்சனைகள் ஏற்படுது, உடல்நல பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மாதிரி இருக்கும்போது உணவு முறையில நம்ம கவனமாக சாப்பிட வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது சாப்பிட்டா சிறுநீரகங்களுக்கு நல்லதுங்க, அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்கன்னு சொல்ற விஷயங்கள் என்னன்றத பார்க்கலாம். இதுல முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, மூக்கிரட்டை கீரை ரொம்ப முக்கியம், வெந்தய கீரை முக்கியம், அதுக்கப்புறம் தேற்றான் கொட்டை, இதெல்லாம் வீட்டுல நம்மளே செஞ்சு சாப்பிடக்கூடிய விஷயங்கள். தேற்றான் கொட்டையெல்லாம் பார்த்தோம்னா தேற்றான் கொட்டை லேகியமாக இருக்கும், இல்ல தேற்றான் கொட்டை பொடியாகவே நமக்கு கிடைக்கும். இந்த தேற்றான் கொட்டை பொடியை நம்ம என்னன்னா தண்ணீர்ல 1 லிட்டர் தண்ணீர்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேற்றான் கொட்டை பொடியை கலந்துட்டு இந்த தண்ணியவே நம்ம குடிச்சிட்டு வரலாம். எப்படி நம்ம சீரகம் போட்ட தண்ணி குடிக்கிறோம், சோம்பு போட்ட தண்ணி குடிக்கிறோம், அந்த மாதிரி தான் இந்த தேற்றான் கொட்டை பொடி சேர்த்த தண்ணியை நம்ம குடிக்கும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள், முக்கியமாக இது சிறுநீரகங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதே மாதிரி சிறுநீரகங்கள் பழுது ஏற்படும் பொழுதுதான் நம்ம உடல்ல யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகுது, யூரியாவோட லெவல் அதிகமாகுது. இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி தேற்றான் கொட்டையை பயன்படுத்தும் போது சிறுநீரகங்கள் நல்லாவே நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகங்களாக நம்மளால மாற்ற முடியும். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா, நம்ம தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள்ல தாண்டிக்காயை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தாண்டிக்காய் பயன்படுத்தினாவே சிறுநீரகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த தாண்டிக்காயை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தாண்டிக்காய் பொடி எடுத்து நெய் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எந்த நேரத்துல வேணாலும் சாப்பிடலாம். இரவு நேரத்தில் சாப்பிடும்போது இன்னும் சிறப்பானதுன்னு சொல்லலாம். காலை நேரத்துல நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருப்பதற்கு இந்த தாண்டிக்காயை நெய்யோடு கலந்து சாப்பிடும்போது நிறைய பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் சிறுபீலை குடிநீர் அப்படின்னு சொல்ற மருந்தோ, இல்ல சிறுகன் பீலை சூரணம் அப்படின்ற ஒரு மருந்தோ இருக்கு. இந்த சூரணத்தை
தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்கும்போது என்ன ஆகும்னா, தினமும் ஒரு வேளை 1 மாதம் நம்ம குடிச்சாலே சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். இந்த மெடிசன் சாப்பிடக்கூடிய அந்த காலம், அந்த 1 மாதமும் என்னன்னா அசைவ உணவுகள் எடுக்காம, ரொம்ப அவுட் சைட் ஃபுட், மைதா சார்ந்த உணவுகள்லாம் எடுக்காம, கொஞ்சம் வந்து இந்த டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணா அந்த மெடிசனோட ரிசல்ட் வந்து நம்மளால முழுவதுமாக பெற முடியும். இதற்கு அப்புறம் பார்த்தோம்னா, சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறணும்னா, நம்ம 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது, அதிகமான பிபி இருக்கு, ஏற்கனவே எனக்கு வந்து ஹெரிடிட்டியா கிட்னி டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்னியில இருக்கக்கூடிய சில விஷயங்கள், கழிவுகளை வெளியேற்றுவதற்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது ஒரு நாள் முழுவதுமே நம்மளுடைய இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். காலையில எந்திரிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஆவாரம் பூ டீ குடிக்கிறது. இது வந்து ரொம்ப பெஸ்ட். சிறுநீரகங்களை பாதுகாப்பதற்கு ஆவாரம் பூ டீ வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். இதை குடித்து அடுத்து ஒரு 2 மணி நேரம் கழித்து திரிஃபலா பொடியை தண்ணீர்ல போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். இது எந்த அளவுக்கு அப்படின்னா 200 ml தண்ணீர்ல நம்ம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்து ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கழித்து மூக்கிரட்டை கீரையை நம்ம சூப் மாதிரி பயன்படுத்தணும். இதுல வந்து பார்த்தோம்னா முக்கியமாக மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம் கண்டிப்பாக இருக்கணும். அதை போட்டு சூப் ரெடி பண்ணி அதை குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள், சிறுநீரகங்கள்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறும். இதுல வந்து சிறுநீரக கற்கள் இருந்தாலும் இதனோட வந்து ஈஸியா நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துட்டு இதுல நம்ம கொஞ்சமாக ஒரு 4-5 துளிகள் எலுமிச்சை சாறு, துளசி விதைகளை சேர்த்து பயன்படுத்தும் போது சிறுநீரகங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி கொஞ்சமா கரும்பு சாறு, ஈவினிங் டைம்ல கொஞ்சம் கரும்பு சாறு. இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா கேப் விட்டு ஒரு நாள் முழுவதும் வேறு எந்த டயட்டும் எடுக்காம இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். முக்கியமாக இது வந்து ஹைப்பர் டென்ஷன், நம்மளுடைய பிபி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஹை பிபி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது. இதை சரி செய்யறதுக்கான வழிமுறை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் சித்த மருத்துவத்திலும் இன்னும் நிறைய மருந்துகள் இருக்கு. நான் எப்படி சிறுபிள்ளை குடிநீர் சொன்னனோ அந்த மாதிரி நெரிஞ்சில், நீர்முள்ளி சேர்ந்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது சிறுநீரகங்கள்ல இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் நமக்கு வெளியேறுது. இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சிறுநீரகங்கள் நம்ம உடல்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். அதை நம்ம கிளென்ஸ் பண்றதுக்கு, அதுல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கான சித்த மருந்துகள், உணவு முறைகளை பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.